சிலாங்கூர் ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 80 கள்ளக்குடியேறிகள் கைதாகியுள்ளனர். அவர்களில் 75 பேர் பெண்களாவர். புதன்கிழமை இரவு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சிலாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைரோல் அமினுஸ் கமருடீன் தெரிவித்தார். 17 முதல் 45 வரையிலான அவர்கள் அனைவரும் வங்காளதேசம், லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களாவர். அவர்கள் அங்கு நிகழ்ச்சி படைப்பாளர்களாகவும் வருபவர்களை கவனிப்பவர்களாகவும் வேலை செய்கின்றனர். ஆனால் குடிநுழைவு அதிகாரிகள் விசாரித்த போது சிலர் தங்களை வாடிக்கையாளர்களாக காட்டிக்கொள்ள முனைந்த வேளை பெண்களில் பலர் உள்ளூர் ஆடவர்களின் காதலிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். எனினும் அவர்களின் தந்திரம் குடிநுழைவு அதிகாரிகளிடம் பலிக்கவில்லை. குடிநுழைவு சட்டமீறலுக்காக கைதான 80 பேரும் மேல் விசாரணைக்காக சிமஞ்சே தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கைகள் வாயிலாக இந்த ஓப்குகார் சோதனை நடத்தப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.